அவ வேற யாரும் இல்ல, நாளைக்கு உனக்கு மனைவியாக பிறவன். பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு நிதானமா பேசு. என்ன இது ராகேஷ், யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு? நானா யார்கிட்டயும் பேசலையே. ஆனா உன்னோட வாய்ஸ் கேட்டுச்சு. அது அங்க யாரும் இல்லையே. அதுவும் இல்லாம யாரும் உன்னை எதுக்கு தள்ளி விட போறாங்க? இல்லப்பா, யாரோ உண்மையிலேயே என்ன பலமா தள்ளிவிட்ட மாதிரி இருந்தது. அது யாரா இருக்கும் பாபா? இங்க என்ன நடக்குது? கானிஷ்கா, சந்தேகமே வேண்டாம், இது அந்த நாகராணியோட வேலைதான். நாகராணியா? அது எப்படி முடியும்? நாகராணி ஏன் இப்படி பண்றான்னு எனக்கும் புரியல. ஆனா நீ எச்சரிக்கையாயிரு. இந்த ராத்திரி அமாவாசையோட முன்தினம் இந்த சமயத்துலதான் நாகராணிக்கு விசேஷ சக்தி இருக்கும். எதுக்கும் நீ எச்சரிக்கையாதான் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கணும், புரியுதா? ஆமா, நான் வீட்டுல தானே பாருங்க, இங்க எப்படி வந்த? என்னடா இது, அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு, வீட்டுல இருக்க முடியல, நீ தானே சொன்ன? இங்க பாருங்க, இவருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுச்சு, அதனால தான் ஏதோ குழப்பத்தில் இருக்க மாதிரி இருக்காரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, ரெஸ்ட்ல இருக்கட்டும். நல்லா தூங்கி எழுந்தாருன்னா எல்லாம் சரியாயிடும். ஓகே டாக்டர். கரண் வா. மேடம், இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. பாருங்க, உங்களுக்கு இடுப்புல பலமா அடிபட்டிருக்கு. அதனால குறைஞ்சது 1 மாசமாவது நீங்க பெட் ரெஸ்ட்ல இருக்கணும். கொஞ்சம் கூட நீங்க நடக்க கூடாது. ஐயோ, நீங்க இப்படி சொன்னா எப்படி டாக்டர்? இன்னும் கொஞ்ச நாள்ல என் பையனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. நான் எழுதுக்கலன்னா அப்புறம் எப்படி? இத பாருங்க மேடம், இதெல்லாம் நாம நினைச்சா நடக்குது. பார்க்கலாம், ஒருவேளை உங்களுக்கு சீக்கிரமா குணமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்க கண்டிப்பா கல்யாணத்துல கலந்துக்கலாம். ஆனா தற்சமயத்துக்கு நீங்க எங்கேயும் எழுந்து நடக்கக்கூடாது. நான் உங்க ஃபேமிலி டாக்டர் இல்லையா, எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். ஓகே, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. டேக் கேர். டாக்டர், எங்க அம்மாவுக்கு இங்க பாருங்க, she is completely out of danger. ஆனா அவங்க இன்னும் ஒரு 2-3 வாரமாவது ஸ்ட்ரிக்டா பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும், சரியா? எழுந்து நடமாடவே கூடாது. இப்ப நீங்க தாராளமா அவங்கள பார்த்து பேசலாம். மேடம்க்கு எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அவங்கள பத்திரமா பார்த்துக்கங்க. எந்த சக்தி என்னை இப்படி தடுக்குது? எந்த சக்தி இது? எந்த சக்தி என்னை இப்படி தடுத்துக்கிட்டே இருக்கு? அம்மா. ஏம்மா,
எப்படி இருக்க ஹேமா? பையன் கல்யாணம்னு எவ்வளோ சந்தோஷமா சுறுசுறுப்பா இருந்த, இப்ப இப்படி ஒரே அடியா படுத்துட்டியே. நான் என்னங்க பண்ண முடியும்? நீங்க தான் முன்னாடி நின்று இனிமே கல்யாண வேலைங்கள்லாம் கவனிச்சுக்க வேண்டியிருக்கும். அத்தை இருக்காங்க, வாணி இருக்கா, ருத்ரா இருக்கான். பாருங்க, நான் இல்லைங்கிறதுக்காக கல்யாண வேலையில எந்த குறையும் வந்துடக்கூடாது. அர்ஜுன், டாக்டர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாருப்பா. யாரும் கவலைப்படாதீங்க, கல்யாண வேலைங்களை கவனிங்க. அது எப்படி முடியும் அண்ணி? நீங்க இல்லாம. ஆமாம்மா, அர்ஜுன் அமிர்தாவோட கல்யாணத்தை பார்க்கணும்னு நீங்க எவ்வளவு ஆர்வமா இருந்தீங்கன்னு எங்க எல்லாருக்குமே தெரியுமா. ஆமாமா, நீ எழுந்து வரலனா இந்த கல்யாணமே எனக்கு வேண்டாம். அர்ஜுன், அப்படி சொல்லக்கூடாது. நீ அமிர்தாவை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. குறிச்ச நாள்ல குறிச்ச முகூர்த்தத்துல இந்த கல்யாணம் நடக்கணும்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்ல. நான் எழுந்து வரலன்னா என்ன? என் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் மனசார இங்கிருந்தே வாழ்த்துவேன். இதோ பாருங்க, நான் இல்லைங்கிறதுக்காக இந்த கல்யாணத்துல எந்த ஒரு தடையும் வந்துடக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா கல்யாணத்தை முடிங்க. அர்ஜுன், நீ இந்த அம்மாவுக்கு வாக்கு கொடுக்கணும். சரிம்மா, இருந்தாலும் நீ இல்லாம. பார்க்கலாண்டா அர்ஜுன், டாக்டர் தான் சொல்லியிருக்காருல, அதுக்குள்ள நான் குணமாயிட்டா கண்டிப்பா எழுந்து வரலாமா. பார்க்கலாம், ஆண்டவன் இஷ்டப்படி நடக்கட்டும். ஆனா நீ மட்டும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா தான் இருக்கணும். எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. அத்தை, லக்கேஜ் எல்லாம் பேக் ஆயிடுச்சான்னு ஒரு தடவை சரியா பாத்துடலாம். கல்யாண மண்டபத்துக்கு போனதுக்கு அப்புறம் எதையும் காணும்னு தேடக்கூடாது. இது பாரு சரோஜா, பூஜை சாமான்லாம் வெள்ளி, அதெல்லாம் நான் நீட்டா பேக் பண்ணி லேபிள் ஒட்டி வச்சிருக்கேன். பத்திரமா எடுத்துட்டு வரணும். எதையும் நம்ம தொலைக்க கூடாது. சரி அத்தை. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு அகாமடேஷன் ப்ராப்ளம் வரக்கூடாது. அதனால ஆபீஸ்ல இருந்து 2 பசங்களை முன்னாடியே அனுப்பி பாத்துக்க சொல்லியிருக்கேன். அப்பா, அம்மா, கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் டைம் இருக்குல்ல, இப்பவே போய் என்ன பண்றது? என்னம்மா நீ திடீர்னு இப்படி பேசுற? கல்யாணம்னா சும்மா உட்காந்து தாலி கட்டிட்டு வந்துட்டா போதும்னு நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் எவ்வளவோ சாஸ்திரம் சம்பிரதாயம் இருக்குமா. பொண்ணு வீட்டுக்காரங்க அந்த நேரத்துக்கு போய் அந்த இடத்துல ஷோகேஷ் பொம்மை மாதிரி உட்காந்துருக்க முடியுமா? பொண்ணு வீட்டுக்காரங்கன்னா 1008 பொறுப்பு இருக்கு. விடு, அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது. என்ன இருந்தாலும் நீ ஒரு மாமா, அமிர்தாவுக்கு எதுவும் தெரியாம இருக்கலாம், அதுக்காக நீங்க அவளை குத்தி பேசுறது சரியா? அமிர்தா, கல்யாணத்துக்கு முன்னாடி நாள்ல இருந்தே பூஜை சம்பிரதாயம் அது இதுன்னு எல்லா சடங்குகளும் ஆரம்பிச்சிரும். போக போக உனக்கே எல்லாம் புரியும். ஆமாமா, அதுவும் இல்லாம விஷ்ணு சார் அவர் சொன்ன ஃபார்ம் ஹவுஸ்ல தான் கல்யாணம் நடக்கணும்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. அங்க போய் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதுக்கெல்லாம் நமக்கு நிறைய டைம் செலவாகும். நாளான்னைக்கு பௌர்ணமி, அன்னைக்கு தான் கல்யாணம் நடக்கணுமா.
இப்போ அவங்க சொல்றத கேட்கறது மட்டும்தான் நம்ம வேலை. இப்ப என்ன, இங்க இருக்கிறதுக்கு பதிலா அங்க இருப்போம், அவ்வளவுதானே? பௌர்ணமியா? என்னப்பா சொல்றீங்க நீங்க? ஆமாமா, நாளன்னைக்கு பௌர்ணமி, அன்னைக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும். இல்லைன்னா அர்ஜுனோட உயிருக்கு கண்டோன்னு அவங்க ஜோசியர் யாரோ சொல்லிருக்காங்களா? இல்லம்மா, என்ன ஆனாலும் சரி, பௌர்ணமி வெளிச்சத்துல எனக்கு கல்யாணம் நடக்க நான் சம்மதிக்க மாட்டேன். பௌர்ணமினா இவ ஏன் இந்த அளவுக்கு ஆத்திரப்படுறா அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. பௌர்ணமிக்கு இவளுக்கும் ஒத்து வராதுன்னா பாயிண்ட் பி நோட்டட். அப்பா, பௌர்ணமி வெளிச்சம் இல்லாத இடத்துல கல்யாணம் பண்ணலாமான்னு அவங்கள கேட்டு பாருங்க. என்னம்மா திடீர்னு இப்படி சொல்ற? இல்ல எல்லாரும் இந்த நல்ல காரியத்தை பௌர்ணமி வெளிச்சத்துல பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க, நீ என்னடானா? இல்லம்மா, வெளிச்சமே இல்லாத இடத்துல கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்குமா? அதுவும் இல்லாம பௌர்ணமிங்கிறது ரொம்ப நல்ல நாள். ஏம்மா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, விடுங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரெடியா இருக்கா? அப்ப நான் ஓகே. இத பாருங்க, நலங்கு முடிஞ்சதுன்னா அவசரமா நம்ம கிளம்பணும். ஃபார்ம் ஹவுஸ் ரொம்ப தூரத்துல இருக்கு, திரும்ப திரும்ப வந்துட்டு போக முடியாது. கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்துக்கோ, மறந்துடாத. பாட்டி பாட்டி கூல் கூல். இல்ல பாட்டி, நம்ம அர்ஜுன் ஒருத்தன் தான் டென்ஷன் பார்ட்டின்னு நினைச்சேன். இங்க என்னடான்னா நீங்க அவனோட பயங்கரமா இருக்கீங்க. ஆமாம்பா, நான் அவனுக்கு பாட்டி இல்லையா, அதான். ஏதோ அனுபவசாலி ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வந்தேன். அத்தை, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. நானும் இவரும் சேர்ந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சாச்சு. ஆமாமா, ஒரு வாரமா டைம் டேபிள் போட்டு வச்சு அதுபடி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சாச்சு. நீங்க நிம்மதியா இருக்கலாம். சரி சரி, அது சரி, கல்யாண மாப்பிள்ளை எங்க? இன்னைக்கும் ஊர் சுத்த கிளம்பி போயிட்டானா? வந்து விட்டேன், நான் வந்து விட்டேன், நான் வந்து விட்டேன். டேய், என்னடா இது, ஏதோ சுதந்திர பறவை மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு வர. அண்ணா, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பறவைகளும் சுதந்திரமா ஜாலியா இருக்கும். பேச்சுலர்ஸும் அப்படிதான் சுதந்திரமா இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பறவையை கூண்டுக்குள்ள போட்டு லாக் பண்ணிடுவாங்களே, அதுக்கு தான் இப்ப சந்தோஷமா பறவை மாதிரி பறக்கிறேன். இதுல எங்க கான்ட்ரிபியூஷன் எதுவும் கிடையாதுப்பா. இந்த ஒரு விஷயத்துல அவங்கவுங்க செய்யற தப்புக்கு அவங்கவுங்க தான் பொறுப்பெடுத்துக்கணும். ஐயோ ஈஸ்வரா, எல்லாமே சரியாயிடுச்சுன்னு நினைக்கிற நேரத்துல இப்போ ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சு. பௌர்ணமி அன்னைக்கு நான் வெளியே எங்கேயும் போக கூடாது. என்னோட உண்மையான சொரூபம், என் நாக உருவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுமே. இப்ப நான் என்ன செய்யறது? அப்படின்னா எல்லாத்தையும் அழிச்சிடுமே. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? பௌர்ணமி வெளிச்சம் என் தேகத்துல பட்டதுன்னா என்னுடைய தேகம் பாம்பு உருவத்துக்கு மாறிடுமே. பரமேஸ்வரா, நான் எப்படி தப்பிக்கிறது? என்னோட பாதையில மறுபடியும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள்? வா, என்னப்பா இது? மனசார விரும்புற பொண்ணுகிட்ட இருந்து தானவே எனக்கு கால் வருது. அர்ஜுன், இன்னைக்கு உனக்கு அதிர்ஷ்டம் சூப்பர்ரா. ஹலோ, என்னங்க பெட்டர் ஆஃப்? எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்களே எனக்கு கால் பண்ணிருக்கீங்க. எங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. முக்கியமான விஷயமா? சொல்லுங்க. இனிமே எல்லாமே முக்கியமான விஷயம் தாங்க. அந்த முக்கியமான விஷயம் என்னவா இருந்தாலும் அதை நாளன்னைக்குல இருந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். அர்ஜுன், அது அப்படி இல்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ரொம்ப சீரியஸான பிரச்சனையை பத்தி உடனே பேசணும். சீரியஸான விஷயமா?
சரி மேடம், சொல்லுங்க. நாம நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? என்ன, நாளைக்கே வா? ஆமா, நாளைக்கு வேண்டாமே, நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு அர்ஜென்ட்? நானே ஒரு மாதிரி ரொமான்டிக்கு, நீங்க என்ன விட ரொமான்டிக்கா இருக்கீங்க? இல்ல, உங்களால இன்னும் ஒரு நாள் தாங்கிக்க முடியாதா? அதான் இந்த விஷயத்தை பத்தி உங்க வீட்ல எல்லார்கிட்டயும் பேசி பாக்குறீங்களா? நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்க. நாளைக்கு என்னங்க விட்டா, நான் இப்ப கூட தாலி கட்ட ரெடியா இருக்கேன். கல்யாணத்துக்கு வர வேண்டியவங்க எல்லாம் இன்னைக்கே வந்தாச்சு. தாலி இன்னைக்கு கட்டினா நாளைக்கு கட்டினா எல்லாம் ஒண்ணுதானே? சரி, வீட்டுல எல்லார்கிட்டயும் பேசி நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன், சரியா? சரி, உங்க கால்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கானிஷ்கா, பாபா, ஏன் கோவமா இருக்கீங்க? என்னாச்சு? கானிஷ்கா, என்னால பொறுமையா இருக்க முடியல. எத்தனையோ தவங்களை செஞ்சு எத்தனையோ சித்திகளை நான் அடைஞ்சிருக்கேன். பல பல விஷயங்களை சாதிக்கிற எனக்கு கேவலம் அந்த நாகராணியை சம்ஹாரம் பண்ண முடியல. அந்த கவலை தான் கானிஷ்கா. யுத்தத்துல தோல்விகளும் வெற்றிகளும் சகஜம் தானே? ஆனா ஒவ்வொரு தடவையும் அந்த நாகராணி கிட்ட நான் தோத்துக்கிட்டே இருக்கேன் கானிஷ்கா. தோல்வியை தவிர வெற்றி என்னால ருசிக்க முடியாதுன்னு தோணுது. அது இருக்கட்டும், அந்த நாகராணி முதல் முறையா எந்த இடத்துல மனித உருவத்துக்கு வந்தா? பாபா, கவலையை விடுங்க. அந்த நாகராணியை எங்க கட்டி போடணும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எங்க கானிஷ்கா? பாபா, நாளைக்கு பௌர்ணமி. அந்த நாகராணி எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கோவிலுக்கு வந்தே தீரணும். அவளை கட்டி போடுறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணிக்கங்க. அவ்வளவு உறுதியா உன்னால எப்படி சொல்ல முடியும் கானிஷ்கா? ஒருவேளை தப்பி தவறி அந்த நாகராணி வராம போனா? எங்க லோகத்தை சேர்ந்தவங்களுடைய ரகசியங்கள் எனக்கு நல்லாவே தெரியும் பாபா. அந்த நாகராணி எங்க இருந்தாலும் நாளைக்கு ராத்திரி கோவிலுக்கு வந்தே தீரணும். அவளை சம்ஹாரம் பண்ண என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கங்க. அது போதும். சபாஷ் சபாஷ் கானிஷ்கா, ஒரு நல்ல செய்தி எனக்கு கொண்டு வந்திருக்க. ஜெய் மகாகாளி.
ஜெய் மகாகாளி.